ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் வீற்றிருக்கின்றோம். இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே குடும்பமாக இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்து ஆசீர்வதிக்க வேண்டும். தன்னுடைய குணமாக்கும் கரங்களினால் எங்களை தொட வேண்டும். தொட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் முடக்கத்துக்குள் வீட்டுக்குள் நாங்கள் முடங்கி போயிருக்கின்றோம். எங்கே இருவர் மூவரின் பெயரால் கூடியிருப்பார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன் என்று உரைத்த அன்புள்ள இயேசு எங்களது குடும்பத்தோடும் எங்களது குடும்பத்தோடும் இப்பொழுது வீற்றிருக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு அமைதியை தருகின்ற பிரசன்னம், ஆறுதலை தருகின்ற பிரசன்னம், மகிழ்ச்சியை தருகின்ற பிரசன்னம், நிம்மதியை தருகின்ற பிரசன்னம், அமைதியை தருகின்ற பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாக நாங்கள் எல்லோருமே ஓர் குடும்பமாக இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, நற்கருணை நாதரே, அப்ப வடிவிலே வீற்றிருப்பவரே, எங்களை ஆட்சி புரிபவரே, எங்களோடு வழிநடப்பவரே, உம்மீது கொண்ட விசுவாசத்தினால், உம்மீது கொண்ட அன்பினால் நாங்கள் இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே உம்மோடு பயணிக்க, உம்மோடு வழிநடக்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள தந்தையையும் தாயையும் பிள்ளைகளையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உம்மை தான் பணிந்து இறந்து உம்மை வேண்டி நிற்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே, தந்தையே, தூய ஆவியானவரே. இயேசுவில் பிரியமான உறவுகளே, இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் விசுவாசத்திற்காக காத்திருந்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அந்த விசுவாசத்திலே எங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு காலமாக இக்காலகட்டம் இருக்கின்றது. விசுவாசத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். விசுவாசத்தோடு நாங்கள் கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். விசுவாச கண்களோடு கிறிஸ்துவை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். ஆகவேதான் விசுவாசத்தோடு ஆண்டவரை வேண்டுகின்ற ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. விசுவாசத்தோடு ஆண்டவரோடு பயணிக்கின்ற ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருக்கின்றது. நாங்கள் இந்த வெளியிலே, இந்த நேரத்திலே ஆண்டவருடைய நற்செய்தி வாசகத்திற்கு நாங்கள் செவி கொடுப்போம். மாற்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 20 தொடக்கம் 26 முடிய. மீண்டும் ஒருமுறை வாசிக்கின்றேன். தூய மாற்கு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 20 தொடக்கம் 26 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்று போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடல் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும்.
ஆகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டவரோடு இருக்கின்ற இந்த நேரத்திலே, ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என ஆண்டவன் இயேசு எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவன் இயேசு விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார். மனம் தளர்ந்து போகாதீர்கள், ஐயம் கொள்ளாதீர்கள், என் மீது முழுமையான விசுவாசம் கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தைகளோடு இந்த நற்செய்தியின் மூலமாக எங்களோடு ஆண்டவர் பேசுகின்றார். விசுவாசம் இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் இந்த கொரோனா தொற்று நோய் தாக்கத்தினால் மிகவும் வேதனைப்படுகின்றோம், மிகவும் அவதிப்படுகின்றோம், மிகவும் துன்பப்படுகின்றோம், மிகவும் ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் பீதியோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் தான் விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரோடு செல்ல வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், தந்தையாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவர் இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் அந்த வார்த்தையை எங்களுக்கு இன்று இந்த வேளையில் இந்த கொரோனா தொற்று நோய் தாக்கத்திலே முடக்கத்திலே இருக்கக்கூடிய எங்களுக்கு சொல்லுகின்றார். ஆண்டவர் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏன்? நீங்கள் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்ற வார்த்தையை ஆண்டவன் இயேசு இந்த வேளையில் இந்த நேரத்திலே பயன்படுத்துகின்றார். மீண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆண்டவன் இயேசு எவ்வளவு தூரத்திற்கு அந்த விசுவாசத்தின் உச்சக்கட்டத்தை, விசுவாசத்தின் ஆழத்தை எங்களுக்கு இன்று இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். அவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே, நான் இந்த நற்கருணை ஆராதனையை நிகழ்த்துகின்ற பொழுது ஆண்டவரோடு நான் பல நிமிடங்கள் இங்கே இருக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே உதித்த ஒன்று என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரிடம் வந்து மண்டியிட்டு, ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று நோய் எங்களை விட்டு நீங்கட்டும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் மன்றாடினால் நிச்சயமாக இந்த கொரோனா தொற்று நோய் எங்களை விட்டு அகலும். நான் இந்த நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்துவிட்டு ஆண்டவருக்கு முன்னால் பல மணி நேரம் நான் இருக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, மக்களுக்காக பல வேண்டுதல்களை நான் செய்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே உதித்த ஒன்று, ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்த கடல் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி. மீண்டும் சொல்லுகின்றார், ஐயம் எதுவும். இதே போன்றுதான் நாங்களும் இந்த கொரோனா தொற்று நோயில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே, பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே, அச்சத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே, ஐயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து எல்லோரும் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து எல்லோரும் குணமாக வேண்டும் ஆண்டவரே என்று நாங்கள் ஐயம் எதுவுமின்றி நாங்கள் ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது, ஆண்டவரிடம் மண்டியிடுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எங்களது விண்ணப்பத்தை கேட்பார்.
இயேசுவில் பிரியமான உறவுகளே, நாங்கள் இந்த கொரோனா தொற்று நோய் எங்களிடம் வருகின்றது, எங்களிடம் பரவுகின்றது. நாடு கொரோனா தொற்று நோய்க்குள் அகப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி மக்கள் மீளுவார்களோ, எப்படி இந்த நோயை கட்டுப்படுத்துவார்களோ என்ற எண்ணங்கள் சிந்தனைகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே தவிர, உண்மையான ஒரு விசுவாசம் ஆண்டவனால் முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்வது குறைவாகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நாங்கள் எல்லோரும் விசுவாசத்தோடு, இயேசுவே தாவீதின் திருமகனே, எங்கள் மீது இறங்கி எங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை அகற்றி, வேதனைகளை அகற்றி, சோதனைகளை அகற்றி, கொரோனா தொற்று நோயை அகற்றி, எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அகற்றி எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஐயம் எதுவுமின்றி உம்மால் முடியும் ஆண்டவரே எனது விசுவாசத்தோடு நாங்கள் வருகின்ற பொழுது எல்லாம் நிறைவேறுகின்றது. மீண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நாங்கள் ஆண்டவரிடம் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார் என்று நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்டவாறே எல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் இயேசு எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றார். ஆகவேதான் இயேசுவில் பிரியமான உறவுகளே, கொரோனா தொற்று நோய் எங்களை விட்டு எப்பொழுது அகலும்? இந்த நோயிலிருந்து நாங்கள் விடுபடுவோமா? இந்த நோய் தொடருமா? இந்த நோயை கட்டுப்படுத்த எவராலும் முடியாதா? இந்த நோயினால் இவ்வளவு மக்கள் அவதிப்படுகிறார்கள், இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்ற ஐயப்பாடுகளை எல்லாவற்றையும் சற்று விட்டுவிட்டு உறுதியான விசுவாசத்தோடு, உறுதியான மனநிலையோடு, எல்லாம் உம்மால் முடியும் ஆண்டவரே என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் கேட்பவை, நினைப்பவை, எதிர்பார்ப்பவை எல்லாம் எங்களுக்கு நிகழ்கின்றன. ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஆக விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் பயணிக்கவும், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே வந்து மண்டியிட்டு விசுவாசத்தோடு நாங்கள் மன்றாடவும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஐயம் எதுவும் இல்லாமல், ஒரு விசுவாச தளர்ச்சி இல்லாமல், அவவிசுவாசம் இல்லாமல், உண்மையான உறுதியான விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் வர வேண்டும். ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாட வேண்டும். அன்புள்ள உறவுகளே, இதைத்தான் புனித தோமையாருக்கும் ஆண்டவர் சொன்னார், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். உங்களுடைய ஐயத்தை தவிர்த்து நம்பிக்கை கொள். ஆகவே நாங்கள் எல்லா விதமான அச்சங்கள், பயங்கள், பீதிகள், ஐயங்கள் எல்லாவற்றையும் சற்று விட்டுவிட்டு விசுவாசத்தோடு, உண்மையான விசுவாச உணர்வோடு ஆண்டவர் இந்த கொரோனா நோயை நீக்கிவிட்டார், இந்த கொரோனா நோயை நீக்குகின்றார், எங்களுக்கு விடுதலை தந்து விட்டார், விடுதலை தருகின்றார் என்ற அசையாத விசுவாசத்தோடு ஆண்டவரை நாங்கள் சுவைத்து பார்க்க வேண்டும். அவருடைய அருளிலும், அவருடைய ஆசீரிலும், அவருடைய வழி நடத்துதலிலும், அவருடைய இறை பராமரிப்பிலும் நாங்கள் வாழ்ந்து அவரை அனுபவித்து வாழுகின்ற இந்த நாளிலே ஆண்டவரோடு நாங்கள் வழி நடப்போம். சற்று நேரம் ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். அன்புள்ள இயேசுவே, நாங்கள் உண்மையான மனநிலையோடு, உறுதியான விசுவாசத்தோடு உமது பாதத்திலே இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே நாங்கள் வந்து உமது அருளுக்காக, உமது ஆசீருக்காக, உமது தொடுகைக்காக நாங்கள் மண்டியிட்டு கிடக்கின்றோம். எம்மை ஆசீர்வதியும். எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தேவைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் என்ன என்பதை நீர் நிச்சயமாக அறிவீர் தகப்பனே. பிள்ளைகளுக்குரிய தேவைகளையும், பிள்ளைகளுக்குரிய விருப்பங்களையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் எதை நினைக்கின்றோமோ, எவற்றோடு உம்மிடம் வருகின்றோமோ, எவ்வாறான மனநிலைகளோடு உம்மிடம் வந்து சரணடைகின்றோமோ,
அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற, உம்மை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, உம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொடும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள் உட்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆளுகையினாலும் உம்முடைய வழிநடத்துதலினாலும் நாங்கள் வழிநடத்தப்பட அருள் தாரும் ஆண்டவரே. உறுதியாக ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் கேட்கின்றோம் ஆண்டவரே. இந்த கொடிய கொரோனா தொற்று நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து விட்டீர் ஆண்டவரே. விடுதலை தருகின்றீர் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் குணப்படுத்தி விட்டீர் ஆண்டவரே, குணப்படுத்துகின்றீர் ஆண்டவரே. எங்களை உம்முடைய அன்பின் பாதையிலே, அமைதியின் பாதையிலே, மகிழ்ச்சியின் பாதையிலே, ஒற்றுமையின் பாதையிலே எங்களை அழைத்து செல்லுகின்றீர் ஆண்டவரே. உண்மையாகவே நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே. என்னையும் என்னுடைய குடும்பத்தையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், என்னுடைய நாட்டையும், நாட்டில் உள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உம்மை தாழ்பணிந்து வேண்டுகின்றேன். தகப்பனே, எங்கள் மீது இரக்கமாயிருந்து உடைய அருளை பொழிந்தருளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி உங்களை பாதுகாத்து தன்னுடைய அமைதியிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்களை வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.